This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Family outing, airport, எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். 23 டிக்கெட் நாங்க ஃபோன் பேசுறோம் உங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க எங்க ஆர்டர் பஸ்ல வந்தீங்க அந்த நீங்க உங்க கருத்து சொன்னீங்க நான் ஏன் கருத்து சொன்னேன் ஆமா அப்புறம் நீங்க டிக்கெட் வாங்கி நீங்க ட்ராவல் பண்ணீங்க அவ்வளவுதான் ஆமாண்ணா டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்று காவலர்கள் விரும்பினால் அது துறை ரீதியாக அரசாங்கத்திடம் பேசி அதற்குரிய அனுமதியை பெறுவதற்கு முயற்சிக்கலாம். அரசு அனுமதி கொடுத்தால் போக்குவரத்து ஊழியர்கள் அனுமதிக்கு போகிறார். சோதனை நடக்கிற போது டிக்கெட்டு இல்லாமல் ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் ஏறினாரு டிக்கெட் எடுக்கல அது அவர் குற்றம் என்று துறை விடாது. அவரிடம் வாங்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி வாங்கலைன்னா ஃபேர் நாட் கலெக்ஷன் அது ஒரு செக்ஷன். அதன்படி கண்டக்டர் வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க. பதிலுக்கு பதில் பழிவாங்கல் என்கிற முறையில் காவல்துறையை சார்ந்த பலர் வேறு இடங்களில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சீட் பெல்ட் இல்லையா சில இடத்துல எடுத்திருக்காங்க. சில இடத்துல வந்து நோ பார்க்கிங்கில் நிறுத்திட்டீங்க அப்படின்னு மெமோ கொடுக்குறாங்களாமா. இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 10,500 பேருந்துகள் வந்து ஓடுவதற்கு லாயக்கற்றவை, காலாவதியானவை. காலாவதியானதை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓட்டுறதே தப்பு, அதுக்கே நடவடிக்கை எடுக்கலாம். 2 துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் தலையிட்டு பேசி 2 துறைக்கும் ஒரு புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இப்படி தான் கண்டக்டர் டிரைவர் நடந்துக்கணும், இப்படி தான் காவலர்கள் நடந்துக்கணும், டிக்கெட் எடுக்கிற விஷயத்தில் மற்ற விஷயத்தில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் அமுல்படுத்திட்டு போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளவோ ஒருவரை ஒருவர் பகையாக பார்ப்பதோ வந்து எந்த விதத்துலையும் வந்து சமூகத்துக்கு உதவாது, நல்லதல்ல. இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றோம். சரி சரி. வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. நாங்குநேரியில் வந்து ஒரு நடத்துனர் வந்து காவலர்கிட்ட வந்து டிக்கெட் எடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு காவலர் வந்து மறுக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அந்த வீடியோ வெளியில வந்து பரவலாக பேசப்பட்டது. இப்போ அந்த காவலரையும் கூட கூப்பிட்டு துறை ரீதியாக ஏதோ பேசியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது காவல்துறை சார்ந்த அந்த ஆறுமுக பாண்டியன் என்கிற அந்த காவலர் நான் டிக்கெட் எடுக்க முடியாது என்று மறுத்து பேசியது அடிப்படையில் தவறு. டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்று காவலர்கள் விரும்பினால் அது துறை ரீதியாக அரசாங்கத்திடம் பேசி அதற்குரிய அனுமதியை பெறுவதற்கு முயற்சிக்கலாம். அரசு அனுமதி கொடுத்தால் போக்குவரத்து ஊழியர்கள் அனுமதிக்கு போகிறார்கள். இப்போது பெண்கள் போகிறார்கள், மாணவர்கள் போகிறார்கள். அதனால் எதுவுமே போக்குவரத்தில் இலவசம் இல்லை என்பதை காவலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு கட்டணமில்லையே தவிர அதற்குரிய காசை கழகங்களுக்கு அரசு தருகிறது. ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் அரசாங்கம் காம்பன்சேட் பண்ணுகிறது, ரீஇம்பர்ஸ் பண்ணுகிறது. மாணவர்களுக்கும் அதே போல் செய்கிறார்கள் என்பதை காவலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதை சும்மா இல்லாத போகிறதுக்கு விட்டுறாங்க என்பது அல்ல. நீங்கள் கொடுக்கலன்னா இன்னொருத்தர் கொடுக்கணும், அவ்வளோதான். அது வந்து நடத்துனரை பொறுத்த வரையில் ஒவ்வொரு பஸ்ஸுலேயும் சோதனை நடக்கும். சோதனை நடக்கிற போது டிக்கெட்டு இல்லாமல் ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் ஏறினாரு டிக்கெட் எடுக்கல அது அவர் குற்றம் என்று துறை விடாது. அவரிடம் வாங்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி வாங்கலைன்னா ஃபேர் நாட் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஒரு செக்ஷன். அதன்படி கண்டக்டர் வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மற்றது பண்ணுவாங்க. ஆகவே கண்டக்டர் வந்து ஏற எல்லார்கிட்டையும் கேட்டாகணும், வாங்கி ஆகணும். இவர்கிட்டையும் கேட்டிருக்காரு. இவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை வந்து அவர் ஏற்கவில்லை. அதில் அவர் மேலே தவறு இல்லை. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று பதிலுக்கு பதில் பழிவாங்கல் என்கிற முறையில் காவல்துறையை சார்ந்த பலர் வேறு இடங்களில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சீட் பெல்ட் இல்லையா சில இடத்துல எடுத்திருக்காங்க. சில இடத்துல வந்து நோ பார்க்கிங்கில் நிறுத்திட்டீங்க அப்படின்னு மெமோ கொடுக்குறாங்களாமா. இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த நல்ல அணுகுமுறை அல்ல. அதாவது இப்போ நோ பார்க்கிங் அப்படின்னாக்கா நீங்கள் காவல்துறை வண்டிகளே ஏராளமான இடங்களில் நோ பார்க்கிங்கில் நிற்கிது. அந்த இடத்துல இடைஞ்சூறு இல்லை, அந்த இடத்துல இடைஞ்சல் இல்லை, அல்லது நிற்கிற நேரம் அது பீக் ஹவர் அல்ல, அதிக வாகனங்கள் வராத நேரம். இந்த மாதிரி நேரங்கள் ஒன்று நின்னால் அதில் ஒன்றும் பெரிய குடிமுடிவு போகிற பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிரைவர் கண்டக்டர் ஒரு இடத்துல நிறுத்திட்டு விடிய காலம் 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ நிறுத்திட்டு ஒரு டீ குடிக்க போகிறாங்க பக்கத்தில். அவன் வீட்டிலேருந்து வரான், 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு வரான். அது அங்கே போய் உடனே ஏடா இங்கே நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி இப்படி மெமோ கொடுக்கறதெல்லாம் வந்து அடாவடித்தனம். அது அதாவது நடைமுறையில் இது இடைஞ்சலா? நோ பார்க்கிங் அப்படின்னா இங்கே நிறுத்தினா இடையூறு வருங்கிறதுனால தானே. அங்கே இடையூறு நிகழ்ந்ததா, இடையூறு நடந்ததா அப்படிங்கிறதே சேர்த்து பார்க்கணும். அந்த நேரம் என்ன, அது பீக் ஹவரா, லீன் ஹவரா, இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது வேணும்னே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பேருந்துகளை வந்து ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு பேருந்து ஏற்கனவே நிற்கிது, அதுக்கு பின்னாடி ஒன்று நிற்கிது, பின்னாடி ஒன்று நிற்கிது. 4வது பேருந்து 4வது இடத்துல தான் நிற்கும், தள்ளி தான் நிற்கும், ஒரு 80 அடி தள்ளி தான் நிற்கும்.
இப்போ அந்த மாதிரியான இது வர்றபோது அவன் நிறுத்துறான், உடனே சீக்கிரம் வாங்க ஏறுங்க கிளம்புங்கன்னு கிளம்புறான். ஏன் கிளம்புறான்னா போய் சேர்ற இடத்துக்கும் டைம் இருக்குது அவனுக்கு. அவன் நினச்ச நேரத்துக்குலாம் போக முடியாது. இப்போ அந்த டைமுக்கு போகிறோன்னா அதுக்கு மெமோ வரும். இந்த மாதிரி நெருக்கடிகளில் அவங்க வேலை செய்கிறாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி பேருந்துகள் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இப்போ 10,500 பேருந்துகள் ஓடுவதற்கு லாயக்கற்றவை, காலாவதியானவை. காலாவதியானதை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓட்டுறதே தப்பு, அதுக்கே நடவடிக்கை எடுக்கலாம். அல்லது டிரைவர் நான் ஓட்ட முடியாது, இது ஓட்ட தகுதியற்ற பேருந்து என்று சொல்லலாம். ஆனால் அவன் சொல்கிறதில்ல, ஓட்டுறான். ஏன் ஓட்டுறான்னா மக்களுக்காக, சமூகத்துக்காக. பேருந்து நிறுத்தினா என்ன ஆகும்? சமூகத்தினுடைய மொபிலிட்டி இயங்குதலே பாதிச்சிடும், பொருளாதாரம் பாதிச்சிடும். இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நீ ஏன்டா இதை பண்ணல அதை பண்ணலன்னு பேசினா அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி ரூலுங்கிறது எல்லாத்துலேயுமே ரூலில் ஒரு விதிவிலக்கு உண்டு. ரூல் அப்படின்னாலே எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது. எந்த இடத்துல எக்ஸப்ஷன், எந்த இடத்துல அது நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறத பார்க்குற பொறுப்பு காவலர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு இருக்குது. உடல் பாதிப்பானவர், மற்றதானவர் இந்த இடத்துல நிறுத்துங்க நான் இறங்கிக்கணும்னு சொல்கிறாருன்னா கண்டக்டர் இறக்கி விடணும். ரூல் படி அங்கே தாண்டா போய் நிற்கணும்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கருணையோட செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஒன்று அங்கே நீ ஏன்டா இங்கே நிறுத்தின, நீ எனக்கு மெமோ கொடுத்தாலோ, துறை கொடுத்தாலும் சரி காவலர் கொடுத்தாலும் சரி தப்பு. அது தப்பு. அதனால் 2 துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் தலையிட்டு பேசி 2 துறைக்கும் ஒரு புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இப்படி தான் கண்டக்டர் டிரைவர் நடந்துக்கணும், இப்படி தான் காவலர்கள் நடந்துக்கணும், டிக்கெட் எடுக்கிற விஷயத்தில் மற்ற விஷயத்தில். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் அமுல்படுத்திட்டு போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளவோ, ஒருவரை ஒருவர் பகையாக பார்ப்பதோ எந்த விதத்துலேயும் சமூகத்துக்கு உதவாது, நல்லதல்ல. 2 முக்கியமான 2 கருவிகள், 2 உறுப்புகள் அரசாங்கத்துக்கு. அதனால் இது மோதிக்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் தொழிற்சங்கங்களுடைய கவலை. நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். நிதானமாக இருங்கள் என்று தான் தொழிலாளிகளுக்கு ஏற்கனவே நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அரசுக்கு போக சில நெருக்கடி இருக்குது, மற்றது இருக்குது. அது நாம் உடனே எல்லா பஸ்ஸையும் மாற்றுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. நீங்கள் ஒரு 1500 பஸ் 2000 பஸ் ஒரு வருஷத்துக்கு விட்டு மாற்றி ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே நிலைமை சீர் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பட் அரசு அதுவும் இன்னும் செய்யாமல் இருக்கிறாங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். செய்யணும். சார், இந்த நிகழ்வு முதல்ல இல்லை அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நடந்திருக்குது. சில முறை தாக்கலாம் பட்டிருக்காங்க நடத்துனர்கள். இது எப்படி பார்க்குறீங்க? இந்த காவலருமே சொல்லும்போது சொல்கிறாரு, காவலர்களுக்கு அனுமதி இலவசம் கூட சொல்லலை, அரசு ஊழியர்களுக்கு இலவசம் அப்படின்றாப்புல. கையில் அதிகாரம் இருக்குது, ஆகவே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஜனநாயகத்தில் இடம் இல்லை. அதிகாரத்தையும் எப்படித்தான் பயன்படுத்தணும், இப்படித்தான் பிரயோகிக்கணுங்கிறதுக்கு எடுத்தோன்னே சுற்ற முடியுமா, எடுத்தோன்னே லத்தி சார்ஜ் பண்ணுற முடியுமா? பண்ணக்கூடாது. அது அந்த 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 கட்டுத்திட்டங்கள் இங்கே உண்டு என்பதை அவர் மறந்துடக்கூடாது. 2 பேருடைய புரிதலின்மை, 2 பேருடைய அவசர புத்தி, 2 பேருடைய சில தவறான இது அதில் வர்றது தானே. இப்போ இந்த காவலர் பண்ணுறதுங்கிறது அவர் தனிநபராக தான் அவரை பார்க்கணும். மொத்த காவலர்களும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. எல்லா காவலர்களும் தான் போகிறாங்க வராங்க, யார் தகராறு பண்ணுறாங்க? இது 5 பேர் 10 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் நம்ம அதை பார்க்கணும். அப்படி தனியாக அதை ஒதுக்கி அதை சீர் பண்ணணும். அந்த கடமை 2 துறையை சார்ந்தவங்க 2 துறையை சார்ந்தவங்க செய்யணும். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது இல்லையா? இது சம்பந்தமா நீங்க இதற்கு முன்னாடியே ஏதாவது முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்கிறீங்களா? இல்லை இப்போ இது நடந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குதா நம்மளுடைய தொழிற்சங்கத்தின் சார்பில்? அதாவது இதுக்கு முன்னையும் இதே மாதிரி டிக்கெட்டு எடுக்கிறதுக்கு அவங்க மாட்டேன்னு சொல்கிறது, எடுக்கணும்னு சொல்கிறது, இந்த பிரச்சனை வந்திருக்குது. பல முறை வந்திருக்கு. ஒரு முறை 2 முறை இந்த 50 வருஷத்தில் என்னுடைய அனுபவத்தில். ஒவ்வொரு முறையும் ஒரு துறை உடனே ஒரு சுற்றறிக்கை அனுப்பும். இது தப்பு, இது செய்யக்கூடாது, நீங்கள் கட்டணம் கொடுத்து தான் போகணும், வாரண்ட் இருந்தால் தான் போகணும், இல்லைன்னா உங்களுக்கு இலவசம் கிடையாது என்று அந்த துறையை சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. பிறகு இந்த துறை சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. இப்போ 2 துறையும் அவ்வப்போது இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதற்கான உத்தரவுகளை கொடுத்து செயல்படுத்துகிறோம். அப்படி தான் அது சரியாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அண்ணாமலை கூட ஏன் காவலர்களை டிக்கெட் கேட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு பிஜேபி தலைவர். அவர் இன்னும் அந்த போலீஸுங்கிற மனநிலையிலேருந்து மாறலைன்னு நினைக்கிறேன். இப்போ அது எப்படி அனுமதிப்பாங்க? இப்போ ரயில்வே இருக்குது, மத்திய அரசாங்கம் இவருடைய ஆட்சியினுடைய பெரிய துறை. அந்த துறையில் இந்தியா பூரா இருக்கிற காவலர்களை ஃப்ரீயாக அனுமதிப்பார்? அவர் அனுமதிக்க மாட்டாருங்கிறது மட்டுமல்ல, சீனியர் சிட்டிசனுக்கு கடந்த 20 வருடமாக இருந்த அந்த கட்டண சலுகையே ரத்து பண்ண கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் அவர் பேசுகிறாரு. இங்கே இப்போ சில நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் மாணவர்கள் போய் படிக்கிறதுக்காக நிறைய மாற்றங்கள்லாம் உருவாகி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த காம்பன்சேஷனுங்கிறது கரெக்டாக போக்குவரத்து துறைக்கு சேருதா? காம்பன்சேஷனை மகளிரை பொறுத்தவரையில் முழுமையாக கொடுத்துட்றாங்க.
மாணவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட சதவிகிதம், இப்போ சென்னையை பொறுத்தவரையில் 100% திருப்பி கொடுத்துட்றாங்க. வேறு கழகங்களுக்கு 60% என்று திருப்பி கொடுக்குறாங்க. அது தாமதமாக வருகிறது. அரசின் நிதி நிலையை பொறுத்து சற்று தாமதமாக வருகிறது. அது ரெண்டும் வந்துடுது. ஓகே, அந்த சுமையெல்லாம் வந்து போக்குவரத்து துறை மேலே ஏறும் பொழுது அது பாதிக்கப்படுறது ஓட்டுநரும் நடத்துனரும் தானே? ஓட்டு நடத்துனரும் தான். இப்போ 105 மாதமாக ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் அவங்களோட டிஆர்எஸ் கிடைக்காம இருக்குது. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ பெரியதுன்னு. கடந்த 2022 டிசம்பரில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னும் அவனுடைய பணப்பலன் கிடைக்கல. பாருங்கள், ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. அவனுக்கு கொடுக்கக்கூடிய கிராஜுவிட்டி கொடுக்கல, அவனுக்குடைய பிஎஃப் கொடுக்கல, அவனுக்குடைய பென்ஷன் கொடுக்கல. எப்படி அவன் ஓய்வு பெற்று டக்குன்னு சம்பளம்னு நின்று போச்சு. இப்போ என்ன பண்ணுவான் அவன்? இந்த மாதிரியான கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த கொடுமைகளை அரசு அவங்க பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும். உழைச்சவனாச்சே 30 வருஷம் உழைச்சி வீட்டுக்கு போகிறான், வெறுங்கையோட அனுப்புனா என்ன நியாயம்? அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் இதோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகே, அந்த சுமையெல்லாம் இங்கே சேரும் போது இங்கே தடைப்பட்டு போகுது, இங்கே வருமானம் குறைவாகுது, ஆல்ரெடி நட்டத்தில் போகுதுன்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இப்போ 15th பே கமிஷன் வந்து பேசுகிறதா வந்து பேசியிருந்தாங்க. அதற்கான ஏதாவது முன்னெடுப்புகள்லாம் நடக்குதா? எதுவும் இருக்குதா? அதான் அது வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னோம். பேச்சுவார்த்தைக்கான குழு அரசாங்கம் போட்டிருக்கு அவங்க தரப்பில். அந்த குழு வந்து கூட்டிகிட்டு உங்களை கூப்பிடுன்னு சொன்னிச்சு. அதுக்குள்ளே தேர்தல் வந்தது, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் முடிச்சு, அதாவது தேர்தல் முடித்து நோட்டிஃபிகேஷன் ரத்தான பிறகு பேச்சுவார்த்தைக்கு அவங்க அழைப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. அழைக்காமல் என்ன செய்ய முடியும்? அழைக்கலைன்னா நாங்கள் அதுக்கான போராட்டத்தை நடத்த வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணுறது? சார், எப்போ அழைக்க வேண்டிய இது தேதி, எப்போ அழைக்க வேண்டியது இப்போ இவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு? போன செப்டம்பர் 22 செப்டம்பர்லேயே அழைச்சிருக்கணும். தள்ளி போயிடுச்சு. இத்தனைக்கும் 4 ஆண்டுகள்னு உயர்த்தினாங்க இல்லையா அந்த கால இடைவெளியை? அது தள்ளி, அதனால தான் ஒரு வருஷம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தள்ளி போகுது. அப்பயுமே இன்னும் கூப்பிடுறாங்க. ஆமாம், 23 செப்டம்பர்லேருந்து பார்த்துங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்க போகிறோம்? அந்த ஊதிய ஒப்பந்தம் அதை தாண்டி என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்க போகிறோம்? ஏற்கனவே சொன்னது தானா? ஆள் பற்றாக்குறையை போக்கணும். அதே மாதிரி பேருந்துகளை சரியான பேருந்துகளை விடணும். புதிய ரூட்டுகளை இயக்கணும். நாம் வந்து மற்றவங்களை கம்பீட் பண்ணுறதுக்கு உள்ள சக்தியை இந்த போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா புது பேருந்து, மற்றவனுடைய ஹாரனை பாருங்கள், எங்கள் ஹாரனை பாருங்கள், மற்றவனுடைய லைட்டை பாருங்கள், எங்கள் லைட்டை பாருங்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கிறது. பொதுத்துறையை காப்பாற்ற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அரசு வந்து இப்போ லாப நஷ்டத்தை பார்க்காம நடத்துவோம் அப்படிங்கிறதான் போக்குவரத்து துறையினுடைய இது. அப்படின்னா நீங்கள் வருமானமற்ற வழித்தடத்தில் ஓட்டுறதுனால தான் நமக்கு நஷ்டம் வருது. அந்த நஷ்டத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தொகையை அரசு ஈடுகட்ட வேண்டும்னு கேட்குறோம். அரசு அந்த நியாயத்தை ஒத்துக்குச்சு. இப்போ கடந்த காலங்களில் வந்து இதையெல்லாம் கோரிக்கையை வச்சு தான் நம்ம போராட்டம் பண்ணோம். பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணோம். ஒரு வாரம் தொடர்ச்சியான போராட்டங்கள்லாம் சந்தித்தோம். ஆனால் அப்போ வந்து என்ன சொன்னாங்க? திமுக எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் நாங்கள் வந்தோன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் களைவோன்னாங்க. ஆனால் அதற்கு மாறாக நடக்கிற மாதிரி தெரியுது. 3 வருஷமாக இருந்தது 4 வருஷ கால இடைவெளியாக மாறுது. அவங்களும் அதையே தான் பண்ணுறாங்கன்னும் போது ஏதாவது மாறி இருக்கா? அதாவது இப்போ இதுக்கு முன்னே நாங்கள் எழுப்பின எல்லா கோரிக்கைகளையும் திமுக வந்து எதிர்க்கட்சி என்கிற வகையில் ஆதரித்தது. அதாவது பழைய பென்ஷனை அமுல்படுத்துவோம் என்கிறது உட்பட எல்லாவற்றையும் திமுக ஆதரித்தது. அந்த போராட்டங்களையும் ஆதரித்தது. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே செய்ய முடியாது. ஆட்சிக்கு வந்த உடனே ரைட்டு 1 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் காத்திருந்தோம். 1 வருஷம் ஆகி 2 வருஷம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆன பிறகும் போக்குவரத்து தொழிலாளியின் விஷயங்களை பொறுத்தவரையில் எதுவும் முடியல. அது எல்லாம் அப்படியே பெண்டிங்காக நிற்கிது. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.